அப்படின்னு அவங்கிட்ட பேசலான்னு வந்தா நான் மேல ஏன்னா சத்தம் போடுறாங்கல்ல தாயன் ஏன்னா சத்தம் போடுறாங்க அதுக்கு அவங்க சுண்ணி பிடிச்சிடுவோம் ஏன்னா அவங்க ஊரு தொட்டுக்கிறாங்க எங்க எங்க ஊரு அவங்க ஊரு எங்க யார் ஊரு அவங்க ஊரு யார் ஊரு ஏ அவங்க ஊரா யார் ஊரு ஏய் அவங்க ஊரு பூத்து விட்டுக்கிறாங்க நம்மளுக்கு கோயம்புட்டு பூத்து சண்டை போட்டானா மண்டை ஓடுதானா சண்டை வருதுண்டா எங்க போய் யாரோ ஆமா ஆமா மேல கொடுத்தா கீழே கொடுக்குறேன் இல்லைன்னா ரெண்டு மத்தியில கொடுக்குறேன் அட்டோட வைக்கிறேங்க யாரு வாய் யாருக்கு வைக்கிறேன் ரெண்டு வாய்க்கு துணியை வைக்கிறேன் ஆமா ஆமா என்ன பார்த்து நான் வாங்குறேன் நான் மாடாம வைக்கிறேன் ஆடு வாங்கலையா இல்ல அட வா 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 அண்ணா தாயே ஆட்டுக்கண்ணா மாட்டுக்கண்ணா கோழிக்கண்ணா கொக்குக்கண்ணா கோழிக்கண்ணா கொக்குக்கண்ணா நாய்க்கண்ணா நரிக்கண்ணா நாய்க்கண்ணா நரிக்கண்ணா போயா அப்படி அடிக்கு நான் வரணும் கண்ணே ஓய் என்ன கண்ணனு கூப்பிட்டா எனக்கு அறவே பிடிக்காது ஓ கண்ணனு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது நீ கண்ணனு கூப்பிட்டா உன்னை அடிப்புண்டா ஏய் எங்கடா போய் அடிப்புண்டா அடிக்கிறான் அடிப்பண்டா அடிப்பா அப்படி சொல்லுங்களா கொன்னவாங்களா யார் நானு அப்படி கூப்பிட்டா நான் அடிப்பேன் ஓ கண்ணனு சொன்னா உனக்கு பிடிக்காது அடா வா வா சத்தம் போடுறா அண்ணா தூம்பி ஆறு கண்ணே ஓய் என்ன பார்த்து அண்ணா அண்ணாங்கறியே அண்ணாங்கறியே இந்த மொவரிக்கும் அந்த மொவரிக்கும் ஏணி வெச்சா எட்டுமா எட்டாதுங்க வர்றான் மூஞ்ச மண்ணெல்லாம் குள்ளியாட்டம் ஏமா அப்படியே ஆகுது என் மூஞ்சி அத வேற அங்க கேட்கணுமா என்ன கேட்கணும்ல என்ன பார்த்து அண்ணா அண்ணாங்கறியே அண்ணான்றியே உனக்கு முன்ன பிறந்தானா எனக்கு முன்ன பிறந்தியா இல்ல பெரிய வீட்டு மகனா பெரிய பூண்டு மகனா பெரிய வீட்டு மகனா பெரிய பூண்டு மகனா எந்த வகையில உனக்கு நான் அண்ணன் நானே ஓ அண்ணன்னு சொன்னா எனக்கு அறவே பிடிக்காது அடிப்பேன் ஆமா அடிப்புண்டத்தான் நீயும் அடிப்புண்டா அடிப்படா ஆமா அடிப்பா பேசாதீங்களா நாச்சமா போயிருவீங்க நல்ல வார்த்தை பேசுங்களா அவங்க சத்தம் போறதுக்கு நாங்க அத்தனை தாண்டா எனக்கு அண்ணன் கூப்பிட்டா பிடிக்காது தம்பி உம்பி தம்பி அந்த வேலை செஞ்சது நீ பாத்தியா முந்தா நேரத்து பார்த்தா ஓய் என்ன பார்த்து தம்பிங்கிறிய தம்பின்றிய உனக்கு காண பிறந்தானா எனக்கு ஒரு நாளைக்கு காண பிறந்தியா உனக்கு பின்னாடி பிறந்தனா இல்ல நீ நானும் ஒரு தாய் மக்களா இல்ல சின்ன மாட்டு மகளா சித்த மூட்டு பையனா ஏய் ஏய் ஏ சாமிகளா உன் குஞ்சு அட்டி ஒத்தையா இருக்கும் ஆனா விடியத்துல கோமாளி செத்து போயிருவா யாரும் சத்தம் போடாதீங்க இப்பயும் சொல்றேன் இந்த கூட்டத்துல கோமாளி அடிச்சு கூட கொல்லுவாங்க ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் சேர்ந்து தான் எனக்கு அடி விடுவோம் அதனால அமைதியா அப்படியே உட்காந்து பாருங்க 2 அடியோட முடிஞ்சிடும் போய் அடிப்பான பாவம் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்தேன் சம்பளம் வாங்கலா யாரா வரச்சா போட்டு தூக்கு பாரு வாழாளத்துல போடுறான் ஓய் இப்ப சொன்னீங்க என்ன இத்தாகல இருக்குமா இல்ல இப்பட்டாகல நீயும் அப்படும் போய் ஏரோட்டுங்களா கண்ணு ஓய் பெரியப்பான்னு கூப்பிடுறீங்க பெரியப்பா தெரியாது நம்ம பெரியமாளை கூட பார்த்ததில்ல அதுக்கு ஏன் அப்படி இடுப்பாட்டுற ஏன்னா கால் வலிக்குதுங்க அதனால ஃப்ரீயா ஆட்டுறேன் நீ ஃப்ரீயா ஆட்டுறியா டேய் ஃப்ரீயா ஆட்டுறேன் சரி கை கால் வலி உனக்கு பெரியப்பா நான் கிடையாது ஓ பெரியப்பன்னு சொன்னா உனக்கு பிடிக்காது வா சித்தப்பா ஏ சத்தவாப்பா ஆறு ஓத்தரி போனேன்
கண்ணு ஓய் உனக்கு நான் சித்த பிள்ளை கிடையாது. ஒண்ணே நீங்க பேசுங்க நாங்க நாளைக்கு பிடிக்காது கூப்பிட்டு அடிப்பேன். அப்படியே சாத்தனா லைட் கம்பத்துல நில உட்காந்துக்கிறோம் விடு. ஏய் சித்தப்பா நாளா அடிக்கிறான், பெரியப்பா நாளா அடிக்கிறான், மாமா நாளா அடிக்கிறான், மச்சான் நாளா அடிக்கிறான். அடி தம்பிங்கன்னா என்னடா வலி இருக்குது டக்குன்னு சொல்லுங்கடா. டேய் செத்த கூதி இந்த வருது என்ன ஆகுது? வருது 2023 நாள் 2023 அட நாதேரி 2024டா. ஓ 2024. ஆமா 2024 கம்ப்யூட்டர் காலம். ஏ உங்க கொலையில பகவான்லியா அப்படியே இழுத்துட்டு வரக்க பல்லு சில்லற காசான்னு கொட்டி போயிரு. அட பட்டன் சிஸ்டம். ஆமா பட்டன் சிஸ்டம். ஆமா புல பாருங்க அது முன்னாடி அஸ்காலத்துல எல்லாரும் பிடிச்சா டக்கு டக்குன்னு அடிச்சுவாங்க. ஆமா ஆமா இப்பலாம் எப்படி யாருமே எடுத்து நீவறாங்க. என்னத்தரா நீவறாங்க அப்படி? ஏங்க அந்த 30,000 40,000 ரூபாய் போடுங்க. ஆமா ஆமா சத்தம் போடாதீங்க. அங்க தெரியும் இங்க நீவனா உட்கார்ந்து தெரியும். அப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு. ஆமாமா அந்த கம்ப்யூட்டர் காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல நாகரிகமா கூப்பிடு உன்னை வந்து பார்த்து பேசுவார். ஆனா நம்ம எட்வாடி மாதிரி கூப்பிட்டோமா அதே மாதிரி கூப்பிடு. ஏன்னா அப்படி கூப்பிடுற சரி பேசி கூப்பிட்டா சரி அடிச்சுட்டானா அப்படியெல்லாம் அடிக்க மாட்டாரு. நல்லா கொடுப்பாரு மரியாதை. ஓ மரியாதை நல்லா திம்ப நல்லா சாப்பிட்டு போவீங்க. சாப்பிட்டு ஆமா ஆமா சரி சாப்பாடு இலவா தலைவாழை இலை போட்டு விருந்து போடுவாரு. நீங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னா அதனால நீங்க அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கூப்பிடுங்க. கை கொடுப்பாரு உங்களுக்கு. சரி போய் பார்க்கலாமா? உங்க ஆயாட்ட குடிச்சா அதெல்லாம் பாடு, எங்க ஆயாட்டெல்லாம் குடிச்சா என்ன ரத்தமா? அழுவாத 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 எடுத்து வாயில விட்டு கொடுவா. என்ன ஆட்டேடா அவத்தான் சொல்றானா உனக்கு எல்லாம். ஏய் மானகட்டவனே பெண்டை மூடு கண்ணு போய். அண்ணா அம்மா அண்ணா தம்பின்னா ஆமாமா. ஓ அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் பங்காளி இப்படி எல்லாம் கூப்பிட்டனே. ஏனா ஓய் மாமா நாளா அடிச்சா மச்சான் நாளா அடிச்சா சரி வாடா ஓயா நோனியா என்னடா கீழே கை கொடுத்து பழகுற? இது என்னடா அண்ணா தம்பிம்ப? ஆமாமா உன் பங்கு மகையாலே உனக்கு சொத்துல ஒரு பங்கு கொடுன்னு பங்குக்கு வருவேன். அட பங்குக்கு என்னக்கு பங்குக்கு? ஆமா பங்குக்கு வருவேன். மாமா மச்சாம்ப உங்க வீட்டுல பொண்ணு இருக்குதான்னு பொண்ணு கேட்க வருவேன். அட பொண்ணுக்கு பொண்ணு கேட்க வருவேன். பொண்ணுக்கு பொண்ணுக்கு பொண்ணு கேட்க வருவேன். தாத்தாம்ப என்ன தாத்தாம்ப அவன் பேராண்டி அப்படின்னு சொல்லி என் வீட்டுல வந்து 4 நாளைக்கு சோறு திம்ப. ஆமாமா உனக்கு சம்பாதிச்சு போற அளவுக்கு என் உடம்புல சத்து இல்ல. சத்து இல்ல நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். அதுக்கே சம்பாதிச்சு என்னால போட முடியல. ஏது புகழ்லையா சொல்லாதடா. அதுதான்டா போட்டு குளியில போட்டு மூடிட்டு அப்புறம்டா அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கே எனக்கு கையில காசு இல்ல. காசு இல்ல அதனால ஏன் கூப்பிட்டு பாத்தியா டெய்லி ஏன் காசு இல்லாத போயிடும். என்னால டெய்லி கேரும் கடைக்கு போயிருச்சுன்னா அப்புறம் எங்க அந்த பழக்கம்லாம் அதுக்கு இல்ல கம்பெனி கண்ணு. ஓய்
அதனால இப்படி கூப்பிட்டீங்கன்னா வழியில கண்ட பக்கம் ஒரு டீயோ காப்பியோ பச்சை தண்ணியோட முடிச்சு போயிடும். ஓ டீயா காப்பியா பச்சை தண்ணியோட முடிஞ்சிடும். ஊசுனி தூக்கி ஊற்றி துணி தூக்கி உன் தோல் மேல போட்டுக்கிட்டு ஏன் துணி எடுத்து என் தோல் மேல போட்டுக்கிட்டு அப்படி அவங்க வழியில போயிடலாம். இருடா நீ 3 ரூபா கேன. ஓ நீ இப்படி பண்ணா இப்படிக்கா போவேன். ஆமா அப்படியே போய்க்கலாம். ஆமா ஆமா. ஏன்னா வந்ததுல இருந்து என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க. கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்களே. உங்கள ஒரு பேட்டி கேக்குறேங்க. பேட்டி 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 ஒரே ஒரு வேட்டி தான் கொடுத்தாங்க. என்னது அது எனக்கே 10வது வேஷம் அளிக்கிறது. ஆனா ஏங்க மண்டல ஓய் ஏங்க உங்களை ஒரு பேட்டினா ஒரு கேள்வி கேக்குறது. பேட்டி பேட்டி எடுக்க பேட்டி எடுக்க வந்திருக்கிறேன். ஆமா ஆமா. கேளு கேளு நீ கேக்குற கேளுக்கு டான் டான் பதில் சொல்லுவேன். ஏன்னா ஓய் 2 பக்கம் ஓலை நட்டு குறுக்க ஓலை கட்டி ஒரு கோலை கட்டி 5 லைட் பொருத்தி கட்டி முழுங்கு பொருத்தி கட்டி ஒருத்த டம்மு டம்முன்றான். சரி ஒருத்த ஐயான்றான். ஒருத்த பீ பீ பீன்றான். ஒரு நாள் 4 பேர் கை தட்டுங்க. நீங்க யாரு, என்ன ஊருக்காரங்க, என்ன சமாச்சாரம்? அண்ணா எங்களை கேக்குற. ஆமா ஆமா. நாங்களாம் நைட்டு வேலைக்காரரு. அண்ணா நைட்டு வேலை பண்ணுவோம், பகலு தூங்குவோம். நைட்டு வேலை பகலு தூங்குவோம். ஏன் அழுவுற? அப்படி ஏன்டா சிரிக்கிறே சொல்றா. அண்ணா நைட்டு வேலை பண்ணுவோம், பகலு தூங்குவோம். நைட்டு வேலை பகலு தூங்குவோம். சோத்துக்கு தூங்குவோம். சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நைட்ல இப்படி வேலை செய்யற மத்தியா? ஆமா எப்படி அவங்க விடிச்ச உடனே சம்பளம் கொடுப்பாங்க. பேட்டா அதெல்லாம் கொடுக்கறது இல்ல. அது எனக்கு எனக்கு ஒருத்தருக்கோட சரி. என்னது பேட்டா? பேட்டா எனக்கு மட்டும்தான் பேட்டா. ஏன்னா இந்த ஊர்ல வாங்கிட்டுங்க. ஏய் தம்பி சத்தம் போடாதேடா. நான் செல்வண்ணா கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கானா. ஏய் ஏய் நைட்டு வேலைக்காரனா சுருக்கமா சொல்லணும். நாங்களாம் கூத்தாடிங்கடா. என்னதுங்க கூத்தாடி? கூத்தாடி விட்டாரு. கண்ணே ஓய் கூத்தாடிங்க மட்டும்தான். நாங்க மட்டும்தான் கூத்தாடுறோம். கூத்தாடி விட்டாருன்னா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தம்பி, என் பொண்டாட்டி, என் கூத்தி எல்லாமே வந்து கூத்தாடுறாங்க. இப்ப இந்த யூடியூப்காரன் என்னன்னு கூப்பிடுவோம்? செல்வம் யூடியூப்காரன். வாங்க யூடியூப்கார அப்படின்னுவோம். கோயில பூசாரி என்னன்னு கூப்பிடுவோம். வாங்க பூசாரி என்னன்னு கூப்பிடுவோம். வாங்க பூசாரி. பூசாரி விட்டாருலாம் கூப்பிட மாட்டோம், பூசாரி தான் கூப்பிடுவோம். வாங்க பூசாரி விட்டாரு. சரிண்ணா, அப்படியே கூட இருந்துட்டு போகுது. ஆமா ஆமா, ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். ஏன்னா நைட்ல நாமளும் கூத்தாட வந்துற வீட்டுல எவன் ஆடுறான்னு யாருக்கு தெரியும்? என் பொண்டாட்டிலாம் தனியா பார்த்துக்கிறான். அழுவாத, உன் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். எப்படா தங்கச்சிக்கிட்டே போவீங்க மானம் கட்டவன? அதெல்லாம் நான் போய்க்குவோம். கண்ணே நாங்கெல்லாம் கூத்தாடி விட்டாரு. என்ன வேணும் அண்ணா? அதான் போனால் போகட்டும், நாமளே பேசிடலாம். ஏன்னா உங்களுக்கு என்னன்னா நாடகம் தெரியும் அண்ணா? மகாபாரதம், சிவபுராணம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், கட்டு புராணம், கன்னி புராணம், சான்றோது புராணம், சிலப்பதிகாரம், குண்டலகேசி. ஏங்க ஓய் அதுலயுமா கேட்ச் இருக்குது? எதுல? இந்த குண்டலகேசி. சீவக சிந்தாமணி குண்டலகேசி. ஓ குண்டலகேசி. ஆமா, குடும்ப சித்திர நாடகம், நல்ல தங்க நாடகம், இது மாதிரி நாங்க எல்லாமே ஆடுவோம். ஏடா ஓய் இங்க பாரு, ஊத்து கொடுக்கறது பெருசு இல்ல. இங்க பாரு, எனக்கெல்லாம் எங்க ஆயாவுக்குள்ள நல்லா சுறுசுறுப்பா வேணும். ஏங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் நாடகம். சுறுசுறுப்பா? ஆமா ஆமா. நீ கேளுனா? கேளு. சம்பளம் சேர்த்தியோட கேட்கலாம். சரி கேளு. இறக்கி என்கிட்ட பேசக்கூடாது. சரி, நெஞ்சு மேல அடிக்காது, செத்து போயிடும். நீ இருக்கிற ஒரே ஒரு கோமாளி எனக்கு. கேள்றா. சம்பளம் கேக்குறீங்க? எத்தனை நாள் கூத்தாடணும்? 3 நைட்டு கடந்தா 3 நாளைக்கு கடலைன்னா ஒரு மாத்துக்காடு ஆடு. ஓ, கடை இருந்தா 3 நாள் தொடர்ந்தாடுறது. தொடர்ந்தாட்டு இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆமா ஆமா, நாங்க 3 நாள் ஒட்டியாவே அடிப்படுறோம். கடன் பிரச்சனை பெரும். உனக்கு என்ன நாடகத்துல பாட்டு வேணும்? ஏங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். இந்த ஆரவள்ளி நாடகம் தெரியுமா? அத்தனை கேக்குற எதுல
இல்லப்பா அதெல்லாம் அந்த நாடகத்துல அந்த நாடகத்துல அதுக்கு பொம்பளை வேஷக்காரர் வேணுமே. பொம்பளை என்ன பொம்பளை ஆமா அப்படியே சத்தமா இருக்குது.